அற்புதமான காட்சிங்க. அட்டா தண்ணியே வந்துட்டேன் இறங்கி. கடைசியில் இதுக்கிட்டே வந்துட்டேன். காய்ஸ் ஹலோ வணக்கம் காய்ஸ், எல்லாம் இருக்கீங்க? வெல்கம் பேக் டு எம்ஜே வேர்ல்ட். இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பாரிஸ்லேருந்து ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்தாங்கன்னா மொரே-sur-Loing என்ற ஒரு கிராமம். ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் வந்தாண்ட பாரிஸ்லேருந்து ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் வச்சுக்கோங்களேன். ஸோ பாருங்கள், அப்படியே அந்த கேனல் லுவாங் கிட்ட தான் அப்படியே நடந்து போயின்னு இருக்கிறேன். ஸோ காட்டுறேன் பாருங்கள் இந்த ஏரியாஸ். நீங்கள் பாருங்கள், அழகாக மீன் பிடிச்சின்னு இருக்கிறாங்க. ஊரப்படி மீன் பிடிச்சி வச்சுக்கிறாங்க பாருங்கப்பா. அழகாக பிடிச்சி அந்த வலையில் போட்டு வச்சுருக்காங்க. மொரே-sur-Loing. இது வந்து போர் த லுவாங். இது வந்து இந்த கப்பல்லாம் பர்சனலாக யூஸ் பண்ணுறாங்கல்ல, ஸோ அவங்க வச்சுருக்காங்க. அப்படியே சிட்டிக்குள்ளே போனீங்கன்னா நிறையா பார்க்க வேண்டிய இடம் இருக்குது, அழகாக பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் குளிக்கிறாங்க பாருங்கள் தண்ணிலாம். அந்த ஏரிக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி கடைலாம் அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து இந்த காக்காடி வைக்கிறது 15 யூரோ. ஐ மீன் அந்த விசிறி மாதிரி. ஸோ அப்படியே இவங்களுக்கு பிடிச்சிது. இவங்களே தயாரித்து விற்கிறாங்க. இவங்க வந்து ஓன் ப்ராடக்ட். ஸோ நீங்கள் பார்கெயின் கூட பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ வாங்க பாருங்கள், அந்த காலத்தில் எப்படி இருந்தது, இன்றைக்கி எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே இதில் நடந்து போகலாம், அழகாக சூப்பராக போயிட்டு அப்படியே அங்கே குளிக்கலாம். எப்பாருங்கள தண்ணிலாம் போகுது. எப்பாருங்க குட்டி குட்டி மீன் அழகா. பெரிய பெரிய மீனும் இருக்குப்பா. இப்போ நீங்கள் இந்த மொரே-sur-Loing வந்தீங்கன்னா இந்த அழகான ஒரு இடத்த பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த வெயிலுக்கு கண்டிப்பாக வந்து பார்க்குற இடம் தான். பாருங்கள் அழகா போயிட்டு இருக்குது தண்ணி. அம்மா இல்லை, நல்லா தான் இருக்குது. எஸ். ஸோ நம்மளும் அப்படியே நடந்து பார்க்கலாமா? ஒழுக்கம் இருக்குது. சரி, அதனால நம்மளும் அப்படி போய் குளிக்கலாம். சரி போங்க, இப்போ நேராக உள்ளே போகலாம். ஓகே, அங்கே போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள், அப்படியே இந்த பாலத்துக்கு உள்ளே அப்படியே போனீங்கன்னா அந்த சைடில் அது ஒரு அழகான ஒரு இடம் இருக்குது. வாங்க நான் போய் காட்டுறேன் பாருங்களேன். இந்த கைக்கெல்லாம் பண்ணுறாங்க. ஓகே ஓகே, இங்கே பாருங்கள் கைக்கெல்லாம் பண்ணுறாங்க அழகாக. ஆனால் தண்ணி இல்லை, கல்லில் மாட்டிக்கிறாங்க. அப்புறம் கைக்கெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலாக இங்கே தண்ணி வந்து அதிகமாக ஆகும். அதுக்கப்புறம் அழகாக அப்படி நடந்து உள்ளெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுறாங்கப்பா. ஆக்சுவலாக இதில் இருந்தால் இந்த தண்ணியெலாம் நிறையா ஊற்றம் வழிஞ்சி இதை தான் நம்ம பார்த்துருக்கோம் இன்ஸ்டாகிராமில், வீடியோஸ், டிக்டாக்லலாம் நிறையா. இப்போ இருக்குது பாருங்கள், இதுதான் அந்த பாலத்துலேருந்து அப்படியே தண்ணி நிறையா சூப்பராக ஊற்றும், அழகாக இருக்கும் பார்க்க. இப்போ தண்ணி அவ்வளோ இல்லை அங்கே. மொதல் வந்து அந்த கேண்டி சாக்லேட்லாம் தயாரித்தாங்க. இப்போ அது சாத்தி இருக்குது, மியூசியம் த சீக்ரெட்னு சொல்லிட்டு அது சாத்தி இருக்குது. ஸோ வாங்க இப்போ நம்ம அந்த மனம் வரைக்கும் போய் பார்ப்போம். எவ்வளோ பேர் அழகாக உட்காந்துங்கன்னு இயற்கையை ரசிச்சுங்க.
இப்போ பார்க்குறீங்கள இந்த ஒரு மாதிரி ஷத்தம் மாதிரி அப்படியே கார்லாம் உள்ளே போகுது. இது வந்து 12th செஞ்சுரியில் கட்டினதுங்க. அது அப்படியே இருக்குது பாருங்கள். அது அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால தான் இது வந்து ஹிஸ்டாரிக் பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க இந்த ஏரியாவை. அதனால தான் நிறைய டூரிஸ்ட்டும் வராங்க. அதெல்லாம் இடிக்காமல் அந்த காலத்தில். இன்னொன்று தான் இந்த ஃபஸ்ட்டு நப்போலியன் இருக்கிறாருல்ல, அவர் கூட ஏதோ ஒரு போர்லாம் முடிஞ்சு வர பார்த்து இந்த ஏரியா வழியாக வர பார்த்து அங்கே ஒரு இடம் இருக்குது, அங்கே தங்கிட்டு போனதாக சொல்கிறாங்க. ஸோ இந்த ஏரியாவில் அதுவும் ஒரு ஹிஸ்டாரிக் பிளேஸ். ஸோ வரங்க மேலே போய் இந்த வழியை பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதில் வந்து அது வரைக்கும் தண்ணி வந்துக்குது. 1802 தண்ணி இது வரைக்கும் வந்துக்குது. ஒரு கோடு மாதிரி போட்டிருக்கான் பாருங்கள். ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும். 1912 இது வரைக்கும், 1892 அப்படியே இருக்குது பாருங்கள். 1770 அது வரைக்கும் இருக்குது. 1770 ஒரு கோடு போட்டு வச்சுருக்காங்க. நான் கூட இது என்னமோ இடம்னு பார்த்தேன். பட் ஆனால் நிறைய ஹிஸ்டாரிக் மறைஞ்சி போய் இருக்குது. ஸோ வாங்க நம்ம அந்த மேலே போய் இந்த பாலத்தை பாருங்க. எவ்வளோ வழி பார்த்துருப்போம். இந்த வழியை பார்த்தீங்களா, என் சைஸ் தான் இருக்குது. இதுக்குள்ளே பூந்து போனால் அது தெரு டக் 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 டக். அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா இந்த குட்டி பாதை, இதெல்லாம் ஒரு ஹிடன் ஜெம்ஸ் தான், தெரியும்ல. இதெல்லாம் ஒரு ஹிடன் ஜெம்ஸ் தாங்க. பாருங்க அழகாக இந்த ஏரியா. இந்த குட்டி பாதை அதுக்குள்ளே தாண்டி போனால் அந்த ஏரி. இதுக்கு ஒரு பேர் தி லவ்வர்ஸ். இங்கே இருக்கிற மக்கள்லாம் கொடுத்து வச்சவங்கப்பா. கரைக்கு பச்சை தான். சரி வாங்க. இங்கே பாருங்க இந்த ஏரியா. பா சரித்திரம்ப்பா. நப்போலியன்லாம் போய்கிறாருன்னா பார்த்துங்க இந்த ஏரியா. அப்படியே போனால் சென்ட்ரல் வீல். ஸோ நாங்கள் பார்க்கிங் வந்து இப்படியே வந்து இது வழியாக வந்து அப்படியே உள்ளே போயிட்டு அங்கே பார்க்கிங் நாங்கள் விட்டோம். ஸோ பார்க்கிங் போட்ட இதில் அப்படியே விட்டுட்டு அப்படியே வந்து வரோம். வாங்க இதுக்கு மேலே போவோம். ஓகே இதுதான் ப்ரொசீஜர் போயிங்க. இப்போ நம்ம இதுக்குள்ளே போகிறோம். வாங்க. டக் 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 டக். ஓ அப்படியே வந்தோம்னா இதோட ஹிஸ்டோரிலாம் வச்சுக்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம அப்பாட்ட இல்லை. வாங்க போகலாம். இப்படி இருந்தால் கோட்டைங்க. இதுதான் ஆந்திரை. இது ஒரு ஆந்திரை. அப்படியே மேலே போய் நிற்கிறோம். அப்படியே இது வழியாக தெரியுது. Ils sont descendus, ils ont réussi à s'échapper et heureusement il y a quelqu'un qui a fait de fermer la porte, attendre pour que tout le monde s'échappe. Et l'histoire, la troisième, c'est moi qui parle. இந்த போர்ட் தி புர்கோயிங் உள்ள வந்தது ஒரு லக்கு தான். அப்படியே இங்கேருந்து பார்த்தா அந்த ஒரு போர்ட் இருக்காங்க.
guys இதாங்க இந்த போர்ட் ட புர்னியோ. இது வந்து ஒரு கதுவம். இதுதான் வந்து உள்ளே போகிறது வர்றது எல்லாம் இதுதான். நம்ம மேலே போய் பார்த்துருப்போம்ல, அதுதான் இது. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த காலத்தில் சும்மா கெத்தாக நிற்கிது. பாருங்க guys, அப்படியே வந்தோம், அப்படியே கீழே அப்படியே நடந்து போனோம். அந்த முனை வரைக்கும் போயிட்டு அப்படியே வந்தோம். அது வந்து அதான் அந்த கேண்டிலாம் தயாரிக்கிற அந்த மியூசியத்தை சுக்ரேன்னு சொல்லி போட்டு அதை சாத்திக்கிறாங்க. ஸோ நம்ம இதெல்லாம் தண்ணியெலாம் அப்படியே நிறையா வரும். இப்போ வரல அதிகமாக. ஸோ இதாங்க அந்த வீல். இதான் நிறைய இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்போம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பரில் சூப்பர் வீங்க. tellement magnifique. Wow. எந்த ஒரு அந்த கெமிக்கல் இல்லாமல் அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு தண்ணி. ஸோ வந்து பார்த்துட்டு சந்தோஷம் காய்ஸ். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில். இது போல் நிறைய வீடியோஸ் வரும். ஸோ காய்ஸ், அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எதுவுமே நீங்கள் வந்து அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நீங்களும் எதையுமே வந்து மிஸ் பண்ண மாட்டீங்க. ஓகே பாருங்கள். Le Moulin Provencher. இங்கே பாருங்கள், மொரே sur Loing 1779. இங்கே பாருங்கள், இப்படி இருந்த இடம் இப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இங்கே இருக்கிற அந்த பாலத்து மேலே Le Moulin Provencher மொரே sur Loing. நீங்கள் பார்க்குறது இந்த பாலம் தான். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மியூசியத்தை சுக்ரே சொன்னால அதுதான் இது சாத்தி இருக்குது. இப்போலாம் சாத்தி வச்சுட்டாங்க பாருங்கள். இதான் அது பார்லி சுகர் மியூசியம். சின்ஸ் 1638லேருந்து இருக்கான். ஸோ இது உள்ள இப்போதைக்கு ஃபர்மே 2 யூரோ 3 யூரோ போகிறது ஒரு ஆளுக்கு. உள்ளே போனீங்கன்னா அந்த காலத்தில் எப்படி இதெல்லாம் பயன்பாட்டில் இருந்தது அப்படின்ட்டு வச்சுருக்காங்க, பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த வில்லேஜ் ஆஃப் மொரே sur Loing. ஓகே பாருங்கள், பெரிய பெரிய மீன்லாம் இருக்குதுப்பா. இங்கே பாருங்கள், அப்படியே அந்த சுற்றி அந்த தண்ணி எடுத்து நம்ம அதே நிறைய பயிர் பாசனத்துக்கு தருவோமே, அது மாதிரி பெரிய முலான்னு வச்சுருக்காங்க. எங்க அப்பா இங்கே போங்க, உருவாப்பட்ட மீன் இருக்குங்க. அது உள்ள இதெல்லாம் சாப்பிட்ற மீனா? இது ஏன் அப்படி விட்டு வச்சுக்கிறாங்க? ஒன்றும் புரியலையே. சரி, கீழே போக முடியல. கீழே போனால் அழகாக பார்க்கலாம். இது பாருங்க, ஒரு அழகான ஒரு சர்ச் இருக்கு. மன்னர்கள்லாம் கும்பிட்டு போயிருப்பாங்க. சர்ச்சு பழகுது. இது பார்ப்போம் வாங்க. வாங்க நம்ம அந்த இங்கிலீஷ் போய் பார்ப்போம். Marina Svepeva Poet Rusi. கடவுளே, எந்த காலத்தில் கட்டுனதுங்க அது? கண்ணாடிலாம் பாருங்கள், பரியில் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ அது மாதிரி அந்த டிசைன் தான். சூப்பராக பாருங்கள்.
மெயின் ஆர்ட்ஸ்லாம் பாருங்க, செம்மையாக இருக்குது பாருங்க. இது போல் கட்டணுங்க, சும்மா வீடை கட்டி விடாமல் இது போல் இது மாதிரி டிசைன்லாம் வச்சு எம்பரர் நெப்போலியன் பாருங்க. ஆஸ்ட்ரிச், ருஷி, ப்ரியூஸு, ஆங்கிலத்தர் அதெல்லாம் வந்து போரெலாம் முடிச்சுட்டு வர பார்த்து இங்கே வந்துட்டு போனதாக ஒரு தகவல், ஒரு குறிப்பு இருக்குது. 1814. ஸோ நம்மளும் வந்து இந்த மாதிரி ஹிஸ்டாரிக் இடம் வந்தாலே நம்மளெல்லாம் அப்படியே மனசில் ஒரு பட்டாம்பூச்சி பறக்கும். இப்போ நம்ம சென்ட்ரல் தான் போய் நிற்கிறேன். ஸோ அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்த்துட்டு ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சாச்சு. இந்த முறை சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்போ வரப்போறேன்னு தெரியல. ஸோ வந்த வரைக்கும் அப்படியே நம்ம எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இங்கே பாருங்கள் ஒன்று இந்த ஒரு இடத்த பாருங்கள் அழகா, அப்படியே இன்னும் ஒரு ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரி இருக்குது பாருங்களேன். ஏதோ ஒரு ஃபோட்டோ அழகாக குட்டியாக நடந்து போனால் அந்த ஏரி அழகாக இருக்குது பாருங்கள். வா இங்கே பாருங்க, அற்புதமான காட்சிங்க. அட்டாடா தண்ணியே வந்துட்ட இறங்கி. வாவ் இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குதுங்க. வா ஏய் ஏய் தம்பி குளிக்கலாம்டா ப்ரோ, வா ப்ரோ குளிக்கலாம் ப்ரோ. ப்ரோ கம்பைன் கொடு ப்ரோ. இப்போ நம்ம இந்த பாலத்துக்கு கீழே நம்ம வந்து போகிறோம். இங்கே பாருங்க, இந்த பாலத்துக்கு கீழே போகிறோம். அழகா இங்கெல்லாம் தண்ணி இல்லை, ஆழம் இல்லை. மீனை பாருங்க, நான் கலாட்டா கூட பாரு. ஏய் நான் ஷார்ட்ஸ் போடலடா, கார்ல இருக்கு, இப்போ எடுத்துட்டு வரணும். கடைசியில் இதுக்கிட்டே வந்துட்டேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் இது போல் நிறைய வீடியோஸ் வரும்.